வணக்கம் நண்பர்களே. இன்றைய தி ஹிண்டு கரண்ட் அஃபேர்ஸ் 25/6 நாளோட கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர், கேரளா ஹவுஸ் பாசஸ் ரெசல்யூஷன் டு ரீநேம் த ஸ்டேட் கேரளம். கேரளாங்கிற பேரை வந்து கேரளம்னு கேரளா ஸ்டேட் வந்து மாற்ற போகிறாங்க. அதோட ரெசல்யூஷன் ஒரு பில் மாதிரி இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. எப்போனா இந்த ரெசல்யூஷன் வந்து மண்டே ரெசல்யூஷன் பாஸ்ட் ப்ரொபோஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் டு சேஞ்ச் த நேம் கேரளா பை கேரளா அசம்பிளி தான் கேரளாங்கிற பேரை எங்களுக்கு கேரளம்னு மாற்றி கொடுங்கன்னு சொல்லி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பிரகாரம் தான் நம்மளால் சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்டுக்கு வர முடியும். ஒரு ஸ்டேட்டால் வந்து அவங்களோட ஸ்டேட்டோட பேரை மாற்ற முடியாது. இது வந்து ஒரு பார்லிமெண்ட் டிசிஷனில் தான், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் தான் அவங்களோட ஸ்டேட்டோட பேரை அவங்க மாற்றிக்க முடியும். அதனால் சிஎம் பினராயி விஜயன் அதான் சிஎம் இன்வோக்கிங் ஆர்டிகல் 3 டு எஃபெக்சுவேட் திஸ் சேஞ்ச் இன் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் மூலமாக இந்த ஆர்டிகல் 3 அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் இந்த ரெண்டு மூலியமாக பினராயி விஜயன் வந்து இன்வோக்கிங் அப்படின்னா என்னென்னா ஒரு சீரியஸ் ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு, எங்களோட ஸ்டேட்டோட பேரை மாற்றி கொடுங்க அப்படின்ட்டு. இந்த ஆர்டிகல் 3 என்ன சொல்லுது, the formation of states as well as any changes or modifications to existing states name, boundaries or areas, the parliament gives authority to change name in accordance with law. அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த ஆர்டிகல் 3ல் ஒரு புது ஸ்டேட்டை உருவாக்கணுன்னா, அந்த ஸ்டேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா, ஒரு ஸ்டேட்டோட பவுண்ட்ரிஸை மாற்றணுன்னா, இது எல்லாமே பார்லிமெண்ட்டில் ஒரு லா பாஸ் பண்ணி அந்த ரெசல்யூஷன் மூலமாக தான் பார்லிமெண்ட்டோட அப்ரூவலோட வர முடியும் ஒரு ஸ்டேட்டுக்கு. அப்படிங்கிறது இந்த ஆர்டிகல் 3. ஸ்கெட்யூல் ஃபர்ஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் அண்ட் யூடி நேம் அண்ட் தயர் பவுண்ட்ரி டீட்டெயில்ஸ். இந்த ஸ்கெட்யூல் 1 கீழே தான் இந்த ஆர்டிகல் 3 வரும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் அண்ட் யூட்டியோட நேம் அண்ட் பவுண்ட்ரிஸை வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் கவர் பண்ணுது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாஸ்ட் இயரே இந்த ரெசல்யூஷன் கேரளா கவர்மெண்ட் பாஸ் பண்ணிருச்சு. ஆனால் சென்டர் வந்து அதை கேன்சல் பண்ணிடுச்சு, ப்ரொசீஜரல் இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து திரும்பியும் வந்து கேரளா வந்து அதோட அஃபிஷியலாக என்ன பண்ணணும் கேரளா நினைக்குதுன்னா, 8th ஸ்கெடியூலுக்கு கீழே வந்து அதாவது 8th ஸ்கெடியூல் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ், அதுக்கு கீழே வந்து அமெண்ட் பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருக்கு. ஆனால் அது முடியாதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிருச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் கீழே பண்ணிக்கோங்க அப்படின்ட்டுச்சு. யாருன்னா யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி தான் அதை வந்து பெர்மிட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் கீழே. இதோட எய்ம் என்னென்னா, டு அலைன் த அஃபிஷியல் நேம் வித் மலையாளம் ப்ரொனன்சியேஷன். கேரளாங்கிறது மலையாளம் ப்ரொனன்சியேஷன் கிடையாதுங்கிறனால அவங்க அஃபிஷியல் நேமை வந்து கேரளம், அது வந்து ஒரு மலையாளம் ப்ரொனன்சியேஷன் வரனால அதிலே கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறது அதோட மெயின் எய்ம்.